2 வீடுகள் இருக்கிறது. ஒரு வீடு எப்பொழுதும் பூட்டியே கிடக்கிறது. அந்த வீட்ட திறக்கிறதில்ல, அத கூட்டுறதில்ல, அத பெருக்கிறதில்ல, அத சுத்தம் செய்றதில்ல. அந்த வீடு கட்டி நல்லா தான் இருக்கிறது. கட்டப்பட்ட வீடு தான். ஆனாலும் அதை பராமரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இன்னொரு வீடு இருக்கிறது. அத அனுதினமும் பராமரிக்கிறாங்க, கூட்டுறாங்க, பெருக்குறாங்க. அங்கே ஆராதனை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, துதி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, கீத சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ எந்த வீட்டுக்கு நண்பர்களும், உற்றார் உறவினர்களும் அங்கே வந்து போவாங்க? இந்த கீத சத்தம் கெடுக்கிற இடத்துல, பாடல் சத்தம் கெடுக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல, அந்த சத்தம் ஒலிக்கிற இடத்துல, சுத்தமாக்கப்பட்ட இடத்துல அநேகர் வந்து நன்மையை பெறுவார்கள், மனமகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். அங்கே தேவதூதர்களும் வந்து போவார்கள், ஆண்டவரும் வந்து போவார், இளைப்பாறுவார். இப்படி தான் நம்ம சரீரமாகிய வீடு இருக்கிறது. சிலர் எதை குறித்தையும் யோசிக்காமல் சரீரமாகி இந்த வீட்டை பூட்டியே போட்டுடுறாங்க. அந்த வீடு நல்லா தான் இருக்குது. இந்த சரீரம் இருதயம் திறக்கப்படாமல், சிந்தை திறக்கப்படாமல், கண்கள் திறக்கப்படாமல், மாம்சீக சிந்தை நிறைக்கப்பட்டு இருந்து அந்த இருதயம் திறக்கப்படாமல் பூட்டின வீடு போல கிடக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான், நன்றி சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான். அந்த இடத்துல கீத சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல தேவ தூதர்களும் வந்து வாசம் பண்ணுகிறார்கள், கர்த்தரும் வந்து வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களும் இங்கே வந்து விடுதலையும் அடைகிறார்கள், நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், இப்படி தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த வீட்டில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி கட்டாயம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா.